தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி. பெரிய பெரிய ஒரு விஷயம். ஆல் ஆஃப் யூ ஷோயிங் அப் ஹியர். நீங்க எதுவுமே பண்ணல, வந்து உட்கார்ந்துருக்கீங்கனாலும் இட் மேக்ஸ் சென்ஸ். பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்ச நாச்சும் ஸ்பெல்லிங் தெரியுமா, அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியுமாங்கிறது இப்போ இருக்க பொலிட்டிஷியன்ஸ் தெரியுமான்னு தெரில. சொன்னார்ல பிஜேபி தான் அவரோட கொள்கை எதிரின்ட்டு, ஆனா கொள்கை எதிரிக்கு எதிராக எதுவுமே அவரால் பேசவே முடியல. பேன் நீட்டுங்கிறது அவங்களோட கட்சியிலேயுமே அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி தான். அதுக்கான ஒரு விஷயத்துக்கே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்கிறது தான் இன்னுமே வருத்தம் அளிக்குது. We have elected CM Vijay and CM Vijay stood on power of youth. The silence is not cool. This should be the top priority. It's a national issue. It's a Tamil Nadu issue. மாணவர்கள் வந்து போராட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க. போராட்டத்தை பார்த்துன்றத காவல்துறையை பார்த்து பயப்படுறாங்க. அடிச்சிருவாங்களோ நம்மளையும் அப்படின்னு. தமிழ்நாடு ரைஸ் பண்ணது, தமிழ்நாட்டு மக்கள் ரைஸ் பண்றோம், ஏன் முதலமைச்சர் ரைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. நம்ம எவ்வளவு ப்ரோக்ரஸிவா இருந்தோமோ இப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னும் 10 to 20 years பேக் போன மாதிரி எனக்கு இருக்கு. தமிழ்நாடு வாண்ட்ஸ் இட் டு பி பேன். சோ இப்ப தமிழ்நாடு மட்டும் தான் பேன் ரொம்ப வருஷமா கத்திட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மள ரெப்ரசென்ட் பண்ண போதா இல்லையா? மூவி FDFS பார்த்துட்டு they are crying out, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவங்க அப்ப லூசு ப்ரோ, அசிங்கமா வருது ப்ரோ, எதுவும் சொல்ல முடியாது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஃபிக்ஷன். இப்போ என்ன நடக்குது? இது ஃபிக்ஷன் இல்ல. இது பத்தி பேசல, நான் படத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. I don't want people to watch the movie. It's kind of a shame that people are crying about a movie when people are out there dying, taking their own life because of the system. இன்னைக்கு ஜனநாயகன் பார்த்துட்டு நீங்க கண்ணீர் விடுறீங்கன்னா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? It's so sad. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் முக்கியம். இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம், பாத்துக்கலாம் சொல்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் சோ I don't know where that hypocrisy is coming from. அக்கௌண்டபிலிட்டின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டோல எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க இப்ப எங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு. They should be doing this. They should be taking accountability. Not just the PM. I think the CM also should speak up against this. அவரால படம் எடுக்க முடியுது சோனம் வாங்சுட்ட பத்தி, ஆனா வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியுது அந்த கெயின்ஸால, ஆனா பேச முடியல. டினைல் ஆஃப் our rights வந்து இஸ் நெவர் அக்செப்டபிள். அதை நம்மளே வந்து அடுத்தவன் புடுங்கிறது ஒண்ணு, நானே தாராளமா என் ரைட்ஸை விட்டு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு இது. நீங்க எதை சூஸ் பண்றீங்க, படமா உங்க மக்களா அப்படிங்கறது இருக்குல்ல. as a CM நீங்க எதை சூஸ் பண்ணணும்னு ஒரு நீட் இருந்து அது நீட் ஃபேரா நடத்த முடியாது. நீட் இல்லாம நீட்டை பேன் பண்றதுதான் இங்க ஒரே வழி. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஜனநாயகன் படம் பார்க்க போனவங்களுக்கும் சேர்ந்து தான் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனநாயகம் படம் யாருக்கு முக்கியம்னு தெரியல, அந்த ஜனநாயகம் எல்லாருக்கும் இங்க முக்கியம். ஒரு நொடி அமைதி, ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா கடற்கரை